ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெண்பா பிரம்யா சேனல். பொங்கல் எல்லாமே சூப்பராக செலிப்ரேட் பண்ணி முடிச்சு நெக்ஸ்ட் வீக்கும் சேர்ந்து லீவ் போட்டு இங்கேயே இருந்தாச்சு ஊர்லேயே. ஆல்ரெடி பொங்கல் வீக்கே வெண்பா குட்டிக்கு ஸ்கூல் லீவ் போட்டுட்டு தான் வந்திருந்தோம். பொங்கல் வீக்கோடு சேர்த்து அடுத்த வீக்கும் ரிப்பப்ளிக் டே லீவ் ஃப்ரைடே இருக்கிறதுனால சரி 4 days தான் திருப்பி ஸ்கூல் லீவ் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவுமே லீவ் போட்டாச்சு. இப்போ 2 weeks ஃபுல்லாகவே வெண்பா குட்டி செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. இன்றைக்கி பொங்கல் வீக் முடிஞ்சு நெக்ஸ்ட் வீக்கோட வெனஸ்டே வந்தாச்சு. இன்றைக்கி ஒரு எழுதிங்கல் ஃபங்க்ஷன் இருக்குது, எழுதிங்கல் சீர் ஃபங்க்ஷன். அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். வீட்டில் கிளம்போதே 4:30 கிட்ட ஆயிடுச்சு. எப்போவுமே ஈரோடு போகும்போது இந்த நசீனூர் இந்த சைடு பார்த்திங்கன்னா பானை அந்த மாதிரி ஹேண்ட் கிராஃப்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த வழியில் போகணும் அப்படின்னாவே ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆயிரும். இந்த இடம் வரும்போது வாங்குறமோ இல்லையோ கண்ணில் பார்த்துட்டு போகும்போதே ஒரு மாதிரி வாங்கின ஃபீல் இருக்கும். நாங்கள் எப்போ ஈரோடு போகிறதுனாலும் நசீனூர் வழியில் தான் போவோம். ஸோ ரெகுலராகவே இந்த ஷாப் எல்லாமே பார்த்துட்டு தான் போவோம். எப்பயாவது சில டைம் ரேராக 1-2 டைம் ஏதாவது வாங்குவோம். மற்றபடி சும்மா அப்படியே விண்டோ ஷாப்பிங் மாதிரி தான் பார்த்துட்டு போகிறதுலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். முன்னாடி காலத்து சமையல் மாதிரி இப்போ எல்லாருமே சட்டியில் சமைக்கிறது ஆரம்பிச்சிருக்காங்க. சாப்பாடு வைக்கிறது, சாம்பார் வைக்கிறது, கீரை கடையிறது அந்த மாதிரி எல்லாமே சட்டியில் சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மண் மெட்டீரியல்லே குக்கரும் வந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தேன். ஆனால் ஈரோடில் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. முன்னாடி எல்லாமே மண்பானை கடைனா குக்கிங்க்கு தேவையான பாத்திரம் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. இப்போ அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஹோம் டெக்கோர்ஸ்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அந்த ஷாப்பில் கிடைக்குது. இப்போ நாங்கள் ஈரோடில் இருக்க என்னோடய பெரிய அத்தை மாமா வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு அங்கேருந்து எல்லாருமே சேர்ந்து ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து நாங்கள் வெளியில் கிளம்புறதுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக சன்செட் ஆகிட்டு இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. சன்செட்டெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ ஃபங்க்ஷன் வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. என்ட்ரன்ஸில் வரவேற்பு இடத்துல இந்த டெக்கரேஷன்லாம் வச்சுருந்தாங்க. வெல்கம்க்கு ரைட் சைடும், அதுக்கப்புறம் சீருக்கு ரிலேட்டடான எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுற மாதிரியான பிளேட் டெக்கர்ஸும் லெஃப்ட் சைடு வச்சுருந்தாங்க. இது வரைக்கும் நான் அட்டன் பண்ண ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நார்மலாக ஃப்ரூட்டு, தேங்காய் அந்த மாதிரி ரெகுலரான தட்டை மட்டும்தான் டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த டைம் இந்த ஃபங்க்ஷனில் நியூவாக அந்த ஃபங்க்ஷனில் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நீட்டாக பிளேட் டெக்கரேஷன் அதை பார்த்தாவே நம்மளுக்கு புரிகிற மாதிரி சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ஃபங்க்ஷனில் ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாகவே இருந்தது. ஐடியாவுமே சூப்பராக இருந்தது. ஃபங்க்ஷன் வீடுனா டான்ஸ் எல்லாம் இருக்காது. வெண்பா குட்டியும் அப்புறம் எங்களோட ரிலேட்டிவ் யாழ்னி குட்டியும் 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பிளேட் டெக்கரேஷன்லாம் பண்ணுறதுக்கு க்ரியேட்டிவ் திங்கிங்கும் ரொம்ப பொறுமையும் தேவைப்படும். இந்த பிளேட் டெக்கரேஷன் பிளாசம் டிசைனர்ஸ் அப்படிங்கிறவங்க தான் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட ஷாப் அந்தியூரில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் நான் அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். லெஃப்ட் சைடு வச்சுருந்த பிளேட் டெக்கரேஷன் இதுதான். என்ன ஃபங்க்ஷனோ அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு முகூர்த்த கால் போடுறது. இந்த ஃபங்க்ஷனுக்கும் ஃபஸ்ட்டு முகூர்த்த கால் போடுவாங்க, அதோட டெக்கரேஷன் அது. செகண்ட் பிளேட் தெனமாவு இடிக்கிறது. தெனமாவு ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டு இந்த ஃபங்க்ஷனில். அதோட பிளேட்டும் சூப்பராக இருந்தது. அடுத்தது வெல்லம் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சு வைப்பாங்க, அந்த பிளேட் அது. நம்ம இந்த லெட்டர்ஸை பார்க்காம பிளேட்டில் பார்த்தாலே அது நல்லா நீட்டாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி சூப்பராக டெக்கார் பண்ணியிருந்தாங்க. அடுத்து ஆக்கு போட்டு நீராட்டுதல். இதில் ஒரு செடி வச்சுருப்பாங்க. அதை ரவுண்டாக போட்டு ஃபங்க்ஷன் யாருக்கோ அவங்களுக்கு போட்டு தண்ணி ஊற்றி குளிப்பாட்டுவாங்க. அடுத்தது இந்த சட்டியில் தெனமாவு போட்டு சென்டரில் வெல்லம் வச்சு இந்த பாத்திரத்தை ஃபங்க்ஷன் யார் பண்ணிக்கிறாங்களோ அவங்களோட தம்பி இல்லைன்னா அண்ணா அவங்க தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறமா அந்த மாவை வேக வைப்பாங்க. இந்த சட்டியை ரொம்ப நேரம் வேக வச்சா அதில் சென்டரில் இருக்க வெல்லம் எப்படி இருக்குது அப்படின்னு ஃபைனலாக பார்க்குறது தான் இந்த ஃபங்க்ஷனோட அட்ராக்ஷனே. அடுத்து குலவி எடுத்தல். மாவு வேக வச்சதுக்கு அப்புறமா குலவி அவங்களோட பங்காளி வீடு அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் குலவி எடுப்பாங்க. ஃபங்க்ஷன் பண்ணிக்க போகிறவங்களும் இன்னொருத்தரும் சேர்ந்து யார் ஃபஸ்ட்டு குலவை எடுப்பாங்கன்னு போட்டிலாம் வச்சு எடுப்பாங்க. அடுத்தது வேக வச்ச மாவை வெளியில் எடுத்து அதை 2 பிளந்து நடுவில் இருக்க வெல்லத்தை எடுப்பாங்க. அதுவுமே டெக்கரேஷன்லேயே சூப்பராக பண்ணியிருந்தாங்க.
ஃபைனலாக ஃபங்க்ஷனோட அட்ராக்ஷன் வந்து இதுதான். கடைசியாக அந்த வெல்லம் வந்து எவ்வளோ நேரம் வேக வச்சுருந்தாலும் கொஞ்சம் கூட உருகாமல் இருக்கணும். அதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷனோட மெயின் அட்ராக்ஷன். அதே மாதிரி அந்த வெல்லத்தை எல்லார்கிட்டையுமே வெத்தலை பாக்கில் வச்சு வெல்லம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து எல்லாத்துக்கிட்டையுமே காமிச்சிட்டு வருவாங்க. இதெல்லாமே முடிச்சதுக்கப்புறமா வந்து விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு இந்த ஃபங்க்ஷனை வந்து முடிச்சிருவாங்க. நான் காமிச்ச மாதிரியே எல்லா ஃபங்க்ஷனும் வந்து சூப்பராக நைட்டு ஃபுல்லாக நடந்து முடிஞ்சது. அந்த கிளிப்ஸ் வந்து நான் எதுவுமே கவர் பண்ணல. இந்த லைட் டெக்கரேஷன் எல்லாமே வந்து பிளாசம் டிசைனர்ஸ் இவங்க தான் வந்து பண்ணியிருந்தாங்க. இவங்களோட காண்டாக்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் நம்பர் வந்து கொடுக்குறேன். வெட்னஸ்டே ஈவினிங்லேருந்து தேர்ஸ்டே மார்னிங் வரைக்கும் நைட்டு ஃபுல்லாக இந்த ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக நடந்து முடிஞ்சுது. நாங்கள் வந்து நைட்டு ஈரோடு அத்தை வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு திரும்ப மார்னிங் ஒரு விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வரைக்கும் திரும்ப அத்தை வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் ஊருக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்ததுமே ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டுருக்கோம். வீட்டிலேருந்து பார்த்தாலே தெரியும் இன்றைக்கி வந்து தைப்பூசம் அப்படிங்கிறதுனால கோவிலில் வந்து சூப்பராக திருவிழா மாதிரி தைப்பூசம் வந்து பூஜை நடந்தது. மார்னிங்கே வந்து தீர்த்தம் பால் குடம் அந்த மாதிரி நிறையா எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. காவடியும் வந்து நிறைய பேர் எடுப்பாங்க. அது எல்லாத்தையுமே நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் ஃபங்க்ஷன் இருந்ததுனால. இது வந்து எங்கள் வீட்டில் இருக்க பிங்க் செம்பருத்தி செடி ஃபுல்லாக பூவாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ வந்து நாங்கள் கோவிலுக்கு கிளம்பியாச்சு. வெண்பா குட்டி வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 7 o'clock கிட்டே ஆயிடுச்சு. லைட் டெக்கரேஷன் வந்து செமையாக பண்ணியிருந்தாங்க. அதுக்காகவே தான் நாங்கள் கொஞ்சம் இருட்டுற டைமில் வந்து போயிருந்தோம். வீட்டில் இருந்து பார்க்கும்போது செம்ம அழகாக இருந்தது. ஃபுல்லாக லைட் மட்டுமே தான் தெரிஞ்சுது. செம்மையாக லைட் டெக்கரேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. இங்கே இந்த இடத்துல இருந்து தான் வந்து காவடி தீர்த்த குடம் அந்த இது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் இங்கேயும் வந்து லைட்டு எல்லாம் போட்டு செட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் சைடில் ஒரு சின்னதாக ஒரு முருகன் கோவில் இருக்கும். நாங்கள் ஊரில் இருக்கும்போது மார்னிங் எந்திரிச்சதுமே எங்களோட பெட்ரூமோட விண்டோலேருந்து பார்த்தாலும் இந்த முருகன் கோவில் தெரியும். ஹால்லேருந்து கிச்சன்லேருந்து பார்த்தாலும் தெரியும். அண்ட் வீட்டோட பேக் சைட்லேருந்து பார்த்தாலும் தெரியும். மார்னிங் தூங்கி எந்திரிச்சதுமே வந்து ஃபஸ்ட்டு என்னோடய ஒர்க் வந்து இந்த கோவிலை பார்க்குறதா இருக்கும். சாமி கும்பிடணும் இல்லையோ இந்த கோவிலை வந்து பார்த்துட்டு தான் அடுத்த வேலைக்கு வந்து பார்க்க போவேன். கோவில்கிட்ட வந்தாச்சு. இங்கேருந்தே வந்து வியூ சூப்பராக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லைட் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக போட்டிருக்காங்க. வீட்டில் இன்னும் லாங் வியூலேருந்து பார்க்கும்போது செம்மையாக இருந்தது. இந்த முருகன் கோவிலில் பெரிய திருவிழா அப்படின்னு பார்த்தா தைப்பூசம் மட்டும்தான். மற்ற நாள் எல்லாமே டெய்லி மார்னிங் ஈவினிங் வந்து பூஜை நடக்கும். பட் பெரிய திருவிழா மாதிரி இந்த மாதிரி கடையெல்லாம் போட்டு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்கிறது வந்து தைப்பூசம்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. என்ட்ரன்ஸ்லேயே கடையெல்லாம் இருந்தது. என்ட்ரன்ஸ்லேருந்து மேலே கீழே வந்து விநாயகர் கோவில் இருக்குது. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆர்ச் மாதிரி சீரியல் லைட்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. இந்த மேலே இருக்க லைட் டெக்கரேஷன் முருகன் கோவில் பாருங்கள் சூப்பராக இருக்குது. கீழே விநாயகரை வந்து கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மேலே போனோம். நிறைய பேர் கீழே வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நடந்து போவாங்க. ஒரு 3 ரவுண்டு தான் இருக்கும் மேலே போகிறதுக்கு. ரொம்ப தூரமாக இருக்காது. அதனால் நிறைய பேர் வந்து நடந்து போயிட்டு தான் வராங்க. வண்டியில் போகிறவங்களும் போவாங்க. காருமே வந்து மேலே வரைக்குமே போகும். ஒவ்வொரு டேர்னிங்லேயுமே வந்து பொம்மை கடையெல்லாம் வச்சுருந்தாங்க. வெண்பா குட்டியை கூட்டிகிட்டு வரல. ஸோ விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னாலும் வந்து ஏதாவது ஒரு டாய் வாங்கிட்டு போனோம் அப்படின்னா அவள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாள். இன்றைக்கி மார்னிங்லேருந்தே ஹெலிகாப்டர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. ரிமோட் ஹெலிகாப்டர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா. இங்கே வந்து கண்டிப்பாக அது இருக்காது. வேறு ஏதாவது நார்மலாக ஹெலிகாப்டர் மாதிரி டாய் இருந்தது அப்படின்னா வாங்கிட்டு போனோம். கோவிலுக்கு மேலே வந்தாச்சு. கீழேருந்து பார்க்குறத விட மேலே வந்து பார்க்கும்போது இன்னுமே சூப்பராக இருந்தது லைட் டெக்கரேஷன்ஸோட. நாங்கள் வந்து கோவிலுக்கு போய் கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டு அதுக்கப்புறமா வந்து கீழே கிளம்பிட்டோம். கோவிலில் எந்த கிளிப்ஸுமே எடுக்கலை. நிறைய பேருக்கு அது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களோட ப்ரைவசியும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால கோவிலில் வந்து நான் கிளிப்ஸ் வந்து எதுவுமே எடுக்கலை. முருகன் மட்டும் ஒரு 2 minutes எடுத்திருக்கேன். நீங்களும் வந்து எங்கள் முருகன் கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த கோவிலில் இந்த மாதிரி திருவிழா இல்லாமல் நார்மல் டைமில் கோவில் வந்து அமைதியாக சூப்பராக இருக்கும். இன்னொரு டைம் நான் நார்மலாக வந்து வரும்போது இந்த கோவில் எப்படி இருக்குது அப்படிங்கிற வியூ வந்து நான் உங்களுக்கு போடுறேன்.
சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கீழே வரும்போது ஃபஸ்ட்டு இருந்த பொம்மை கடையிலே வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா டாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே வந்து ரொம்ப 2 வயசு குழந்தைங்க விளையாடுற மாதிரி தான் இருந்தது. வெண்பா குட்டி வந்து அந்த மாதிரி டாய்ஸ் வந்து விளையாடுறதில்ல. அவளுக்கு வந்து பசில் டைப்பில் இருந்தது அப்படின்னா பிடிக்குது. அதனால் டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த லெட்டர்ஸ் போர்ட் மட்டும் இருந்தது. அதனால் அதுவும் சூஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் ஹெலிகாப்டரும் இருந்தது, அதுவும் எடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து பௌர்ணமி, நிலா வந்து சூப்பராக இருந்தது, பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. என்னதான் நம்ம கேமராவில் எடுக்க ட்ரை பண்ணாலும் நம்ம கண்ணில் பார்க்குற மாதிரி அழகாக நம்ம கவரே பண்ண முடியாது. நேரில் பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருந்தது. வீட்டுக்கு வந்தோடனே வெண்பா குட்டி கிட்ட வந்து ஹெலிகாப்டர் கொடுத்தாச்சு. அவள் வந்து ஹெலிகாப்டர் கொடுத்ததுமே அதுக்கு ரிமோட் வேணும் அப்படின்னு தான் வந்து கேட்டாள். இருந்தாலுமே வந்து இதுலேயே அவள் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் தான், அதை வச்சு விளாண்டுட்டு இருந்தா. இந்த மாதிரி திருவிழா பொம்மை கடைகளில் இந்த மாதிரி டாய்ஸ் வாங்கும்போது நீங்கள் பார்கெயின் பண்ணி வாங்குவீங்களா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட இந்த vlog வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.